ஏய் தம்பி போலீஸ் சுற்றாதீங்க. தம்பி உங்களை மாதிரி வேட்டைக்காரங்களுக்கு கோவம் வர்றது நியாயம்தான். டீ குடிச்சிட்டு காசு கொடுக்காம போகிறது சகஜம்தான். அதுக்காக துப்பாக்கி திரும்பி போலீஸ்காரங்களுக்கு சொல்கிறது நியாயம் இல்லை தம்பி. வீணா கொலைப்பொழி வந்துடும்ல. அப்போ நீங்கள் போலீஸ்மேன் இல்லையா? ஐயா நான் போஸ்ட்மேன் கூட இல்லைங்க. ஒரு வேலையாக இந்த ஊருக்கு வந்தேன். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் வந்து நிற்கிறீங்க. நான் கொடைக்கானல்லேருந்து வரேன் தம்பி. எங்கள் முதலாளி ஒரு காட்டை ஏலத்துக்கு எடுத்துருக்கிறாரு. காட்டில் மரம் வெட்டணுன்னாக்கா ஆளுங்க வரணும். காட்டுக்குள்ளே சென்னை கூட்டம் கூட்டமாக கிடக்கு அப்படின்னு பயப்பிள்ளைங்க எதுவும் வேலைக்கு வர மாட்டேங்குதுங்க. உங்களை மாதிரி வேட்டைக்காரங்க வந்து துப்பாக்கியோட அப்படி நின்னீங்கன்னு வைங்களேன், ஆளுங்க வேலைக்கு வருவாங்க, நாங்கள் மரத்தை வெட்டிடுவோம். ரொம்ப நாளைக்கு இல்லை, 1 மாதத்துக்கு தான். நீங்கள் ஒன்றும் சும்மா செய்ய வேண்டாம். தங்கறதுக்கு அருமையான இடம், தரமான சாப்பாடு, கை நிறைய சம்பளம், இதெல்லாம் முதலாளி சொல்லி நான் உங்களுக்கு வாங்கி தரேன். டேய் என்னடா சென்னைங்கிறான், நம்பி போகலாமா? ஏய் போலீஸ்காரங்களுக்கு நாய் எவ்வளோ பரவாயில்லையா? நாய் வந்து என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன் கேட்டுக்க. நாயில் 2 வகை தான். ஒன்று டெரரு, இன்னொன்று சாப்பிட்டு. இந்த டெரராக இருக்கிற வேஸ்ட்டு குனிஞ்சு கல் எடுக்கிற மாதிரி போனாலே ஓடிடுவேன். இந்த சாப்பிட்டா இருக்கான் பாரு, அவன் தான் டேஞ்சரு. அவனுக்கு என்ன பண்ணால் பாக்கெட்டில் பிஸ்கட் வச்சுருவாங்க, தூக்கி போட்டுனா கவிட்டு ஓடிட போகிறேன். இதுக்கு பயந்துக்கிட்டு போக வேணாம்ங்கிறியா? ஏய் ஆமாய்யா, போலீஸ்காரங்கிட்ட மாட்டணும் வச்சு செஞ்சிருவாங்க. காட்டுக்குள்ளே எஸ்ஸா இல்லாமா? நல்லது. இப்போ ஆட்டையை போட சொன்னது எவ்வளோ நல்லதாக போச்சு பற்றியா? இது பாருங்க, பார்க்க சர்ச்சு ஃபாதர் மாதிரி இருக்கீங்க, நாங்கள் வரோம். நான் கூட ப்ரேயர்லாம் நல்லா சொல்லுவேன். நீங்கள் வாங்க வாங்க. சுத்திரமாண்டா என்ன நாமளாரும் பார்த்துருவோம்.